இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். 23,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை ஆசிரியர் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி. மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவர், அனாதரவான 3 பிள்ளைகள். போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் முற்றுகை. தடுப்பு காவலில் இருந்த பெண் கைதி தப்பி ஓட்டம். 3 போலீஸ் அதிகாரிகள் பணி இடைநீக்கம். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. தற்போது நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பான சிக்கல்கள் கணிசமாக குறையும் வகையில் 23,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும், இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமரும் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதற்கமைய திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் பரீட்சைகளை நடத்தி பட்டதாரிகளை இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். காலி நெல்லுவ ஹக்பெட்டிய பகுதியில் இன்று அதிகாலை கணவர் ஒருவரால் தனது மனைவி கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மனைவியை கொலை செய்த பின்னர் அவரது துண்டிக்கப்பட்ட தலையை குறித்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபரின் வீட்டு முற்றத்தில் வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இக்கொலையுடன் தொடர்புடைய 34 வயதுடைய சந்தேக நபரான கணவர் நெலுவ போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று உடுகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். விசா ஆலோசனை வழங்குவதாக கூறி போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை நடத்தி வந்த 3 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கைது செய்துள்ளது. பணியகத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெளிசரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கல்கிசை தலைமையக போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பெண் சந்தேக நபர் தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 1 பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெண் கடந்த 16ஆம் திகதி தனது இயற்கை உபாதையை தீர்க்க வேண்டும் என கூறி பெண் கான்ஸ்டபிளுடன் கழிவறைக்கு சென்றபோது அங்கிருந்து தப்பி சென்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் ஏறி தப்பியோடியுள்ளார். தப்பியோடிய சந்தேக நபர் 8 மணித்தியாலங்களுக்கு பிறகு அன்றைய தினமே தலவத்துகொட கிம்புலாயல பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவினரால் மீண்டும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.